தேனி எம்பி தொகுதி வேட்பாளராக அமமுகவைச் சேர்ந்த தங்கத்தமிழ் செல்வன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எம்எல்ஏ பதவியை வேண்டாம் என்று சொல்ல எனக்கென்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு என்றார். ஒரு தொகுதியில் ஜெயிச்ச தங்கத்தமிழ் செல்வன் அந்த தொகுதியை காப்பாற்ற முடியல. 6 தொகுதியில் ஜெயிச்சு என்ன பண்ணுவாருன்னு சொல்றாரு. அதிமுக வேட்பாளர் பொதுக்கூட்டம் கேனப்பை ஊர்ல திருப்பை நாட்டாளா லூசு நாடா போய் எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு எம்எல்ஏ காலி பண்றதுக்கு. நீங்க தான் சட்டத்தை தவறா பயன்படுத்தி சபாநாயகரை அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி எங்க எம்எல்ஏ பதவி கொடுக்குறீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரே உயர்நீதிமன்றம். பாண்டிச்சேரிக்கு சபாநாயகர் உத்தரவு மீறுறதுக்கு அதிகாரம் இருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை. இது என்னங்கடா சட்டம்? இது என்ன நியாயா? மக்கள் பார்க்க மாட்டானா? ஓட்டு மாற்றி போட்ட பன்னீர்செல்வம் இன்னைக்கு துணை முதல்வர் எம்எல்ஏ. எந்த தப்பும் செய்யாத 18 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ பதவி காலி. சுயேட்சை எனக்கு முன்னாடி ஒரு 15 பேர் இருந்தாங்க. வரிசையில் உட்காந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வர்றேன். அப்போதான் நான் யோசிச்சேன், மணலில் ஒரு ரெட்டலை கேண்டிடேட்டு அம்மாவால் நின்றவன் என்னை எம்எல்ஏ பதவியை பிடிக்கிட்டு மீண்டும் ஒரு தேர்தலை கொண்டு வந்து தேர்தலை உண்டாக்கி அதுலேயே சின்னம் கிடைக்க விடாமல் பண்ணி இப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அண்ணன் டிடிவி தினகரனுடைய நிலைமை நான் வச்சு பார்த்தேன். அன்றைக்கி ஆர்கே நகரில் இதே மாதிரி உட்கார வச்சுருப்பாங்க. சுயேட்சை சின்னம் கடைசி நிமிஷத்தில் கொடுக்குறாங்க. ஒரு 7 மணிக்கு கொடுத்த அடுத்த செகண்டு உலகம் முழுக்க குக்கர் விசில் சத்தம் கேட்டுச்சா இல்லையா? அது மாதிரி எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் சோசியல் மீடியா உங்களை மாதிரி ஊடகங்கள் பத்திரிகைகள் ஒரு செகண்ட்ல அந்த சின்னத்தை மக்களுக்கு தெரிவிப்பாங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.